பிரபல போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் தற்பொழுது 3வது வாரமாக விசாரணை தொடர்ச்சியாக டெல்லியில் நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் மாதம் பணத்தை கொடுத்தேன் என்ற வாக்குமூலம் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. இதற்காகத்தான் கொடைக்கானலூரில் இருந்து கொண்டு நேரடியாக லண்டனுக்கு தப்பி ஓடினாரா என்ற ஒரு சந்தேகமும் தற்பொழுது எழுப்பப்படுகிறது. மேலும் விசாரணையின் அடிப்படையில் எதற்காக பணம் கொடுக்கப்பட்டது என்ற அனைத்து தரவுகளையும் சேகரிக்கப்படுவதாகவும், குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் இறங்கியவுடன் நேரடியாக டெல்லிக்கு தூக்கப்படுவார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் கோபாலபுரத்தை பொறுத்தளவிற்கு ஊழல் மற்றும் கொள்ளை சம்பவங்கள் நேரடியான கட்டுப்பாட்டில்தான் இருப்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நெருங்கிய நண்பர்கள் என்பது ஏற்கனவே நாம் தெரிவோம். ஏனென்றால் மங்கை என்ற திரைப்படத்தை இயக்கிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி தற்பொழுது தயாரிப்பாளர் யார் என்று பார்க்கும் பொழுது ஜாபர் சாதிக் அவர்கள்தான். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகால நெருங்கிய நண்பராகவும் 2007ஆம் ஆண்டு முதல் திமுகவில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது வரை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாபர் சாதிக் அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய கடைசி நேரத்தில் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாபர் சாதிக்கை காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் ராஜஸ்தானில் தப்பி ஓடி அங்கிருந்து வெளிநாட்டிற்கு போலி பாஸ்போர்ட் மூலமாக தப்பி செல்ல வேண்டும் என்பதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். ஆனால் டெல்லி தனிப்படை காவல்துறையினர் மற்றும் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இவர்கள் அனைவரும் சேர்ந்து ராஜஸ்தானில் கூண்டோடு கைது செய்யப்பட்டார்கள். மேலும் 5 நபர்கள் இதில் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணை முடிந்த பிறகுதான் ஜாபர் சாதிக் முக்கிய குற்றவாளி என்றும் திமுகவின் முக்கிய பொறுப்பில் என்ற தகவலும் வெளிப்படையாகவே தெரிந்திருக்கிறது. இந்த தகவல் திமுகவினருக்கு கிடைத்தவுடன் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் ஜாபர் சாதிக்கும் திமுகவிற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டார். ஆனால் கைது செய்யப்படுவதற்கு முன்பாகவே தெரிந்தவுடன் அவர் எதற்காக தப்பி ஓட முயற்சி செய்தீர்கள், தற்பொழுது அதற்கான ஆவணங்கள் எல்லாம் தற்பொழுது சேகரிக்கப்பட்டிருந்த லண்டனில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரும்ப சென்னைக்கு வந்தவுடன் நிச்சயமாக விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்லப்படுவார் என்ற தகவலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மூலமாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சரி, லண்டனுக்கு எதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்ல வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது பல நிறுவனங்களை பினாமிகளின் பெயரில் லண்டனில் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சபரீசன் இவர்கள் வாங்கியிருப்பதாகவும் அந்த தகவல் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்கும் பட்சத்தில் அனைத்து சொத்துக்களும் அரசுடைமையாக்கப்படும் என்ற தகவலை அறிந்தவுடன் தான் அதை மாற்றியமைப்பதற்காக சென்று விட்டார். ஆனால் இந்த தகவல் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தெரிந்துவிட்டது. தற்பொழுது அவர் சென்னைக்கு வந்தாலும் லண்டனில் உள்ள நிறுவனங்கள் சிக்கும் என்றுதான் செய்திகள் வெளியாகி இருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.